அனைவருக்கும் வணக்கம். நிறைய கண்டென்ட் பதிவுகள் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ஆத்மார்த்தமாக உணர்வுபூர்வமாக படிங்க. அதை படிக்கும் பொழுது அந்த நிகழ்வு உங்களுக்கு நடந்தேறிட்டால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலை கொடுங்க. ஸோ அந்த ஃபீல்லையே இருங்க. அந்த மாதிரி இப்போ எனக்கு தேவையான பணம் நேர்மையான வழியில் என்னை வந்தடைந்தது அப்படின்னா வந்தடைஞ்சிட்டா நீங்கள் எந்த சந்தோஷத்தில் இருப்பீங்க, உங்கள் கை நிறைய பணம் இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தணும். கிடைச்சிட்டா எந்த சந்தோஷத்தில் இருப்பீங்கன்னா அந்த உணர்வை நீங்கள் கொடுங்க. உங்கள் உணர்வுக்கு தான் பிரபஞ்சம் மதிப்பு கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் உங்களை திட்டாங்க அப்படின்னா அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் தோல்வி ஆயிடுச்சுன்னா அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் எந்த உணர்வுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? ஃபீலிங்ஸ்க்கு. நான் தோத்துட்டேன்ட்டு அதையே நினச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த உணர்வு தான் உனக்கு பிடிச்சிருக்கு போல, அவளுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைக்கு இந்த உணர்வு பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த உணர்வுக்கான சூழலையே நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு அதையே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த உணர்வுகளை மாற்றிக்கோங்க. எப்பயுமே சந்தோஷமான சூழல் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷமாக இருக்கிறது பிடிச்சிருக்கு, மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறது பிடிச்சிருக்குன்னா அந்த உணர்வுகளை ஒரு கற்பனை பண்ணி ஆழ் மனசில் பதிய வச்சு ஸோ அந்த உணர்வுக்கு ரொம்ப மதிப்பு கொடுங்க. அதையே நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சூழல் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் 4 பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, பட் உங்கள் கையில் அமௌண்ட் இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் உதவி செய்கிற மாதிரியான கற்பனையை கொடுக்கணும். அவங்களுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணுற மாதிரியான ஒரு கற்பனை. நம்ம கோயில் வாசலில் உட்காந்துருக்கவங்க யாருக்கோ உங்களுக்கு முகம் தெரியாதவங்களுக்குலாம் நீங்கள் உதவி செய்கிற மாதிரியான கற்பனைகள் நீங்கள் செய்ய இந்த உணர்வு அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம குழந்தைக்கு இதுக்கான சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செய்வாங்க. அதே மாதிரி அவங்க செய்ய வர அந்த தருணத்துல உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருப்பாங்க. அந்த தருணத்துல நீங்க கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டு டென்ஷன் ஆனாலோ ஒரு திரும்ப சேட் ஃபீலிங்க்கு போனாலோ அந்த உதவிகள் உங்களை அடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, வரும்பொழுது கொஞ்சம் உருன்னு வச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னா வந்துருவாங்களா? சந்தோஷமா அவங்க வருவாங்களா? ஸோ எப்போ போகிறீங்க, எப்போ கிளம்புறீங்க அப்படின்ற வார்த்தைங்க நம்ம அந்த எதிர்மறையான வார்த்தைகளோ இல்லை செயல்களோ நம்ம காமிக்கும் போது வந்தவங்களுக்கு அது எந்த மாதிரி ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த ஃபீலிங்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் வரும்பொழுது உங்களோட ஃபீலிங்ஸை வித்தியாசமாக கொடுத்துட்றீங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்கும் பொழுது சரி இப்போ இவனோட மனநிலை சரியில்லை, ஸோ இப்போ நாம் இதை கொடுத்தோன்னா அது கரெக்டான வேல அந்த ஹெல்ப் போய் சேராது, ஏதாவது ஒரு பிரேக்கேஜ் ஆகும். இல்லை இன்னைக்கு இந்த தொகையை கொடுத்தா இந்த பணத்தை வேற யாருக்கா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் யூனிவர்ஸ் யோசிப்பாங்க. சரியா? ஸோ அப்போ அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு உதவி செய்யறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ திரும்ப அதை வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் உங்கள் பேருக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வர விடாமல் தடுக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், உங்கள் உணர்வுகளை நீங்கள் மாற்றிக்க முயற்சி பண்ணணும். நல்ல ஒரு உணர்வுகளோடு நீங்கள் இருக்கும் பொழுது, நல்ல மனநிலையை மாற்றிக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாமே மாறும். எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கற்பனை செய்கிறீங்களோ, நல்ல உணர்வை கொடுக்குறீங்களோ, அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். நம்புங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் தான், நல்லதே நடக்கும். நன்றி.